இப்போ போனதில் என்ன பார்த்தோம், அந்த கேரளா சம்மந்தமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் கேரளாவிலையும் பிலிப்பைன்ஸில் ஒரே டைமில் ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம், ஏன் கேரளாவில் நல்ல மழை பெய்யுது இங்கே பெய்யலை அப்படிலாம் பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பக்கத்தில் தானே இருக்குது, எல்லாம் பார்த்தோம். இப்போ மேக வெடிப்புனா என்ன, இதுதான் காரணம்னு சொல்லியிருக்காங்களா அப்போது? சரி, மேக வெடிப்புனா ஒன்றும் கிடையாது, வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்க. மேக வெடிப்பு, க்ளவுட் பஸ்டிங் இங்கிலீஷில். நார்மலாக ஒரு இடத்துல மேகம் கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல மழை பெய்யுதுன்னா அந்த மேகத்தில் இருக்கிற 10% தான் கீழே விழுகும். 90% மேகம் என்ன ஆயிரும், கிராஸ் ஆயிரும். மேகத்தில் என்ன இருக்கும், H2O மாலிகுல். அது ஏன் மழை வருது என்ன வருதுன்னு நமக்கு தெரியும், கிளாஸில் பார்த்துருப்போம். அதுதான் மேகமாக இருக்குது. அதில் கிராஸ் ஆகும் பொழுது 90% H2O மாலிகுல் அப்படியே அந்த இடத்த கிராஸ் ஆகி பண்ணிடும், 10% தான் அங்கே விழுகும். இதுதான் நார்மல். சரியா? ரைட். இந்த க்ளவுட் பஸ்டிங்னாக்கா அப்படியே உல்ட்டாவாயிரும். ஒரே நேரத்தில் 90% அங்கேயே விழுந்துடும், ஒரே இடத்துல விழுந்துடும். அப்போ என்ன ஆகும், பயங்கரமான வெள்ளம். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ துபாயில் வெள்ளம் வந்ததில்ல, அது கூட க்ளவுட் பஸ்டிங் தான். ஆனால் அதுக்கு காரணம் வேறு, வெப்பச்சலனம். பயங்கரமான வெயில் அடிச்சிருக்கும் ஒரு 2-3 நாளைக்கு அங்கே. அதனால் அங்கே வந்த க்ளவுடெல்லாம் என்ன இருக்கும், அட்மாஸ்பியரெல்லாம் கீழே சக்குன்னு ஹீட் ஆகி சட்டனாக மேலே ரொம்ப ஹீட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கும். டெம்பரேச்சர் அடியில் குறைஞ்சே இருக்காது. அந்த டெம்பரேச்சர் குறையாதனால என்ன ஆகும், மேலே தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கும் வேகமாக. அப்போ அது எல்லா க்ளவுடும் அங்கேயும் மழையை கொட்டிருச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் வேகமாக காற்றடிச்சிருக்கும். நம்மளுக்கு தானே இந்த கேரளா வேகமாக காற்றடிச்சிருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா, காற்று அடிக்கிறது இது குறையணும், தொடர்ந்து காற்று வேகமாக அடிச்சுட்டே இருந்திருக்கணும். ப்ளஸ் இங்கே வெப்பம் அதிகமாக இருந்திருக்கும் 2 நாளைக்கு இந்த ஏரியாவில், கேரளாவில். ரெண்டும் சேர்ந்து எல்லாம் ரொம்ப ஹைட்டு கொண்டுட்டு போய் கூலாக்கி எல்லா அந்த க்ளவுடில் இருந்த 90%, 70-50 கொட்டினாவே பெரிய விஷயம். அதே இடம் ஒரே இடத்துல கொட்டியிருக்கும், கொஞ்சம் நேரத்தில் கொட்டி தீர்த்துருக்கும். இதுக்கு பேர் தான் க்ளவுட் பஸ்டிங், மேக வெடிப்பு. புரிஞ்சுதா? அப்போ ஒரே நேரத்தில் முதல் நாள் கொஞ்சம் பெய்யுது, மேலே ஓடிடுச்சு. அடுத்த நாள் கொஞ்சம் பெய்யுது, ஓடிடுச்சு. ஒரே நாளில் நிறையா தண்ணி கொட்டினா என்ன ஆகும், மேலே பாறை மேலே இருந்த மண் எல்லாமே ஒரு மாதிரி கொலனா அப்படியே அழிச்சிட்டு போயிடுச்சு. அதான் காரணம். புரிஞ்சுதா? பாறை வரைக்கும் போய் அந்த கதையெல்லாம் அன்றைக்கி பேசியிருப்போம். ரைட், ஓகே, அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் க்ளவுட் பஸ்டிங். அது நார்மலாக மண் சரிவுக்கான காரணம் அது. சரியா? அதுதான். இது அதிகமான மழை மேலே உள்ள சேறு எல்லாத்தையும் அழிச்சிட்டு. இது எங்கே அதிகமாக நடக்குன்னா, எங்கேயுமே பாலைவனத்தில் அதிகமாக நடக்கும். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? பாலைவனத்தில் மழையே பெய்யாது. பேஞ்சுது அப்படின்னாக்கா ஒரே கொட்டை. துபாயில் கொட்டுச்சுல, கொட்டி அந்த சேறு எல்லாமே என்ன ஆகும். இப்போ ராஜஸ்தான் இங்கெல்லாம் போனேன், எப்போயாவது மழை பெய்யும். அதுவும் கோடை காலத்தில் தான் மழை பெய்யும், குளிர்காலத்தில் மழை பெய்யாது. கோடைகாலம்னா மே மாதம் அந்த மாதிரி. ஒரே டைமில் என்ன பண்ணும், மழை பெஞ்ச உடனே அந்த மணலெல்லாம் தண்ணியில் கலந்து அப்படியே சேராக அப்படியே சேர்த்து ஆறாக போகும். மாட்டினா என்ன ஆகும், சேர்த்து போயிடும். புரிஞ்சுதா? ரைட். அப்புறம் அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன், மீன் மலையெல்லாம் பெய்யும் இந்த டைமில். அது எப்படின்னு அடுத்தது ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்கிறேன். அது சாதாரண விஷயம். மீன் மலையிலேருந்து கொட்டும், மேலேருந்து வானத்துலேருந்து. மலையிலேருந்துன்னா ஹில்லிலேருந்து கிடையாது, வானத்துலேருந்து கொட்டும் மழை பெய்யும் பொழுது. அது எப்படி என்னன்னு பார்ப்போம், அடுத்து ஞாபகப்படுத்துங்க. திங்கக்கிழமை அடுத்த கிளாஸ் பார்க்குறப்ப நான் அதுதான் நம்ம பார்த்தோமே, 10 வருஷமாக தானே நடக்குது அதிகமாக. அதான் கிளைமேட் சேஞ்ச். இப்போ தான் என்விரான்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாகிடுச்சு. இதில் அட்மாஸ்பியரில். அதனால் மழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது, பெய்கிற இடத்துல அதிகமாக பெய்யும், அல்லது பெய்யவே பெய்யாது. மழை பெய்யக்கூடாத இடத்துல அங்கே பாருங்கள், எங்கே துபாயில் குறுக்கு சந்தில் ஒரே அடியை கொட்டி தீர்த்துரும். இப்படிலாம் நடக்கும். அதுக்கு என்ன காரணம், குளோபல் வார்மிங். நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அட்மாஸ்பியரில் அதிகமானதுனால. என்ன காரணம், 50 கோடி பேர் தான் இருக்கணும் நம்ம மனிதனால். இப்போ எத்தனை பேர் கோடி பேர் இருக்கும், 800 கோடி பேர் இருக்கும். அப்போ எல்லா உடம்புலேருந்து என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு. இது முக்கியமான க்ரீன் ஹவுஸ் கேஸ். அதான் காரணம். அப்போது தாவரத்தோட எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு. அப்போ அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுஸ் கேஸோட எண்ணிக்கையை குறைக்க முடியல, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸோ என்ன ஆகுது, வளிமண்டலம் வெப்பமயமாகுது. அதோட விளைவு தானே இது கிளைமேட் சேஞ்ச். மழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது, அது வெப்பமண்டலமாகவே இருந்திருக்கும் ஒரு இடம். அவங்க திடீர்னு என்ன ஆயிரும், மழை கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும், திடீர்னு பெய்யவே பெய்யாது. அதெல்லாம் சரியா? ரைட்.
அடுத்து போகலாமா? டவுட் இல்லையே?